இன்றைக்கி நம்ம வீட்டு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லஞ்ச் பார்க்க போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 வகையான கத்திரிக்காய் வச்சு எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. அதை வச்சு புளிக்குழம்பு பண்ணியிருக்கேங்க. கத்திரிக்காய்னு எடுத்தோன்னா கெட்ட கொழுப்பை தடுக்குதுங்க. அது தவிர மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சீனி அரக்காய் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. அது பொரியல் பண்ணியிருக்கேன். கெட்ட கொழுப்புக்களை கரைக்குங்க. சக்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டியதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச புதினாங்க வச்சு சட்னி பண்ணியிருக்கேங்க. புதினான்னு எடுத்துக்கிட்டோன்னா நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குதுங்க, எடையை குறைக்குது. இதில் ஏகப்பட்டது இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரிய வகை கீரையை வச்சு நான் சூப்பு பண்ணியிருக்கேங்க. கீரை சூப்பு. அது பார்த்திங்கன்னா மாயான் கீரை, எகிப்து கீரை, மயில் கீரை, பண்ணைக்கீரை, இதை வச்சு சூப்பு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குது.